இது கொரோனா கொரோனா நேரத்தில் வந்து இப்ப இடைவெளி விட்டு நிக்கிறாங்க, நல்லா விளைக்கணும். இப்ப நம்ம ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தோம். என்ன பதில் சொல்லியிருந்தோம்? நம்மளும் சொல்லியிருந்தோம், எல்லா நாடுகள்ல இந்த தொழுகை நடக்கக்கூடிய நாடுகளில் உள்ள உலமாக்கள்லாம் அது வந்து அவங்களும் இருந்தாங்க, அவங்க இந்த மாதிரி பதில சொல்லியிருந்தாங்க. என்ன பதில்? இந்த கொரோனாங்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வெட்டி நெருக்கி நின்றீர்கள் என்று சொன்னால் அதனால் அந்த தொற்று பாதிப்பு ஏற்படும் என்று இந்த சுகாதார மையம் சொல்வதை கருத்தில் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டால் வராது என்று சொல்கிறார்களோ, 1 மீட்டர்னு கணக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த வராது என்ற அவங்க கணக்கு இருக்கு, அந்த அளவுக்கு இடைவெளி விட்டு விட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த தொழுகைகளை ஜமாத் தொழுகை அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. சில நாடுகள்ல சில பள்ளி வாசல்கள்ல அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இதை செய்யலாமா அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்க. கேள்வி என்னது? தொழுகை என்று சொன்னா நெருக்கித்தானே நிக்கணும், வரிசையா தானே நிக்கணும், ஜமாத் தொழுகைக்கு அதான அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜமாத்து தொழுகையில வந்து இப்படி ஒரு ஆள் இங்க நிக்கிறார், இன்னொரு ஆள் அங்க நிக்கிறார், இவ்வளவு பெரிய ஒரு இடைவெளி விட்டு நிக்கலாமான்னு கேட்டா அப்ப என்ன செய்யணும் கேள்வி வரும் பொழுது, பொதுவாக பார்த்தோம்னு சொன்னா ஜமாத்தில் நிக்க கூடாது. பொதுவாக என்ன அர்த்தம்? சாதாரண ஒரு சூழ்நிலையில ஜமாத்தில் நிக்கிறதா இருந்தால் அதனுடைய ஒழுங்கு என்னவென்றால் 2 ஒழுங்கு இருக்கிறது. சஃப் என்பது நேரா இருக்கணும், கோடு பிடிச்ச மாதிரி நிக்கிறதுனா இப்படி இப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆள் முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி நிக்க கூடாது. ஒரு ஜான் முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு, ஒரு ஜான் பின்னாடி நிக்கிறார். அப்படி இல்லாம சமமான நிலையில் என்ன செய்யணும் இருக்கிறது ஒரு சப்புடைய ஒழுங்கு. இன்னொரு ஒழுங்கு என்னவென்றால் ஒருவருக்கும் அடுத்தவருக்கும் இடையில இடைவெளி இருக்கக்கூடாது. நெருக்கி நிக்கிறது ஒண்ணு, இப்படி நிக்க கூடாது. நெருக்கி நிக்கிறது ஒண்ணு, சமமா நிக்கிறது ஒண்ணு. சம கோடுல ஒரு கோடு கழிச்சால் என்ன செய்யணும், ஒரு நேர்கோட்டில் வர்ற மாதிரி இருக்கணும். இப்படி 2 வகை இருக்கு. சப்புடைய நேர்படுத்தல் என்பதுல 2 அர்த்தம் இருக்கிறது. இந்த முறையில் தான் சஃப் அமையணும். இதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. நான் அந்த பதில் சொல்லும் போது என்ன செய்யணும்னு கேட்டா, இதை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறார்கள், அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் என்பதால் நான் சொல்லவில்லைன்னு சொல்லி தான் கடந்து போனேன். சஃபுடைய அவசியம், வரிசை திக்ருடைய அவசியத்தை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி இருக்கிறாங்க. அது நம்ம யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த ஆதாரங்களை எல்லாம் உங்களுக்கு நான் வைக்கவில்லை, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நெருக்கமா நிக்கணும், இல்லாட்டி பிரச்சனை ஆயிரும், அல்ல வந்து அது நமக்குள்ள பிளவை ஏற்படுத்தி விடுவான், சைத்தான் போயிடுவான், பல விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது மாதிரி சஃபுடைய சரி செய்வது சம்பந்தமாக ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. அவற்றை நம்ம சொல்லவில்லை, அதில் நமக்கு மறுப்பு இல்லை. அதுதான் அப்படிதான் செய்ய வேண்டும். இப்படி சொல்லிட்டு தான் நான் என்ன செய்யறேன், இதுக்கு வந்து வேற பதில சொல்றேன். எப்படி சொல்றேன்னு கேட்டா, இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும்னு இருக்கிறது. இது இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது கம்பல்சரி. அது அந்த தொழுகை ஜமாத் தொழுகையுடைய சரத்து என்கிற அடிப்படையில் சொன்னார்களா, சிறப்பு என்ற அடிப்படையில் சொன்னார்களா? அதான் கேள்வி. நெருக்கித்தான் நிக்கணும், சரி நெருக்கி நிக்கவில்லை, தொழுகை வீணா போயிருமா? அந்த அர்த்தத்தில் என்ன பார்க்கணும், நெருக்கி நிக்கணும் என்பதை நம்மளும் மறுக்கல. நெருக்கி தான் நிக்கணும், இடைவெளி இல்லாம தான் நிக்கணும், ஒரு நேர்கோட்டில் தான் நிக்கணும். இது சாதாரண ஒரு விஷயம். அப்படி நிக்கணும் என்பது கட்டாய கடமை என்பதில் வருமா அல்லது சிறந்தது என்பதில் வருமா? அப்படி நிக்கணும் என்பது, அப்படி நின்றால் தான் தொழுகை செல்லும், அப்படி நிக்கவில்லை என்றால் தொழுகை செல்லாது, அவன் திரும்பதான் தொழ வேண்டும் என்கிற கணக்கில் வருமா அப்படின்னு இதைத்தான் அடிப்படை. இதை பார்க்கும் பொழுது அவங்க எத்தனை ஹதீசுகளை காட்டி சஃபுடைய முக்கியத்துவத்தை காட்டினாலும் அது எல்லாமே நெசம் கண்டிப்பா இருக்கணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல எதுவும் அதுல மறுக்கப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம என்ன சொன்னோம், இது வந்து கட்டாயமா அல்லது வந்து உங்களுக்கு சிறப்பா, இதான் கேள்வி. அதுக்கு என்ன செய்யறோம், நமக்கு அதுக்குரிய ஹதீஸ் ஒண்ணு பார்த்தோம். இது ஹுஸ்னி ஸலாத்துன்னு வருது. அதாவது சஃப்புகளை சீர் செய்து கொள்வது என்பது தொழுகைக்கு அழகு சேர்க்கக்கூடியது. அழகு சேர்க்கக்கூடியதுங்கிற இந்த ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு எல்லா அறிஞர்களும் ஆய்வு செய்யறாங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு இந்த ஹுஸ்னி ஸலாத் எடுத்து பாத்தீங்கன்னா, தொழுகையின் அழகுண்டா என்ன அர்த்தம்? அழகுன்னா அது இருந்தா ஆவன்னு அர்த்தம் கிடையாது. அழகு என்பது மேல்மிச்சமானது, அது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த அழகுக்கு உரியதை வந்து இப்ப இந்த கண்ணாடி அழகுங்கிறாங்க. கண்ணாடி கட்டின செத்து போயிருவானா? செத்து போக மாட்டேன். இது போட்டா அழகு, அது சொல்றோம்ல. ஒன்றை அழகு என்று சொன்னால் அது இருந்தால் நல்லதுன்னு அர்த்தமே தவிர அது இல்லாட்டி அந்த தொழுகையை செல்லாதுன்னு அர்த்தம் வருமா? வராது. இதை வைத்துக் கொண்டு நான் அந்த ஹதீஸை எடுத்து காட்டி சொன்னது மின் ஹுஸ்னி ஸலாத் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. தொழுகையின் அழகு, தொழுகையின் அழகுன்னு சொன்ன வார்த்தையிலிருந்து என்ன வருதுன்னு கேட்டா, அது வந்து கட்டாயமா அது இருந்து ஆகணுங்கிறது கிடையாது. இந்த ஒரு அர்த்தத்தில் வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், அது கண்டிப்பா வேணும் தான். அது இல்லாவிட்டால் தொழுகை கூடாது என்று இருந்தால்,
என்ன காரணத்தை சொன்னா நம்மளும் கூடாதுன்றோம். அதாவது ஒழு செய்யாட்டி தொழுக கூடாதுங்களா, என்ன காரணம் சொன்னாலும் கூடாது தானே. அல்ஹம்து ஓதாட்டி தொழுக கூடாது, என்ன நீ காரணம் சொன்னாலும் தொழுக கூடுமா, கூடாதுதான். கூடாது என்ற விஷயமாக இருந்தால் அதுல எந்தவித விதிவிலக்கும் கிடையாது. கூடாதுன்னா கூடாதுதான், அதுல விதிவிலக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாலே தவிர. இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு சப்ப விஷயத்தை பொறுத்த எப்படி வருதுன்னு கேட்டா, நெருக்கமா நெல்லுங்க, கண்டிப்பா நெல்லுங்க, சைத்தானே நுழைஞ்சிருவான், நல்லா ஒட்டி நெல்லுங்க, நல்லா நெருக்கி நெல்லுங்க, சீர்படுத்தி கொள்ளுங்கள் இப்படின்னு 1000 வார்த்தை சொன்னாலும் இதெல்லாம் உண்மை, இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யணும் என்பதனுடைய அந்தஸ்து என்ன, இந்த வார்த்தையின் அந்தஸ்து என்னவென்று சொன்னால், இப்படி செய்வது சிறப்பு, இப்படி செய்வது அந்த தொழுகையை முழுமைப்படுத்தும், இப்படி செய்வது அந்த தொழுகையை அழகுபடுத்தும், அழகுபடுத்தும் என்கிற அந்தஸ்தில் இது இருக்குமையானால் அந்த ஒன்றை ஒருவன் விட்டுவிட்டால் அந்த ஜமாத் தொழுகை இல்லைன்னு ஆயிருமா, அதான் கேள்வி. அப்படி வரும் என்று சொன்னால் அந்த அழகு குறைகிறது, அழகு குறையோட உன்னுடைய தொழுகை என்ன செய்கிறது, நிறைவேறுதுன்னு வரும். உதாரணம் ஒழு செய்யறோம், இவ்வளவு வரைக்கும் தான் கழுவணும், முட்டுக்கை வரைக்கும் கழுவணும், இவ்வளவு வரைக்கும் கழுவுறதுக்கு ரசூலுல்லாஹ் ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க. இவ்வளவு வரைக்கும் கழுவுன ஆர்வம் மூட்டினதுனால இதை ஒருத்தன் கழுவுனா என்ன அர்த்தம், சிறப்பு. இல்ல நான் இவ்வளவுதான் கழுவுவேன், கூடும், இவ்வளவு வரைக்கும் கழுவுனா சிறப்பு. அப்படி நிறைய கூட்டுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் மறுமை நாளில் உங்களுடைய கைகள் பளிச்சு பிரகாசம் அதிகரிக்க நாடுகிறீர்களோ இதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கிறாங்க. இவ்வளவு கழுவுறதுக்கு பிறகு நம்ம வரைக்கும் கழுவுங்கிறாங்க. அப்படி கழுவுறது கட்டளையா இருந்தாலும் அந்த கட்டளைக்கு அர்த்தம் என்ன, அது சிறப்பு என்று சொன்ன கட்டளை, கம்பல்சரியான கட்டளை இவ்வளவுதான். ஏன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் என்று நமக்கு குர்ஆன்லயே இல்லல் மிர்ஃபக்கின் தானே வருது, இல்லல் மராஃபிக்கின் முட்டுக்கை வரை கழுவுங்கள் இருக்கிற காரணத்தினால அதுக்கு மேற்கொண்டு உள்ளதும் கட்டளை தான். அந்த கட்டளையுடைய அந்தஸ்து என்ன, அது கட்டாயம் என்கிற அந்தஸ்தா, சிறப்பு என்கிற அந்தஸ்தா, சிறப்பு. அப்ப சிறப்பு என்கிற ஒன்றாக ஒரு காரியம் சொல்லப்படுமையானால் அதை விட்டதுனால் அந்த சீர்குலைந்து விட்டதுன்னு சொல்லக்கூடாது. இதுதான் அடிப்படையாக நம்ம வைத்த வாதம் என்னன்னு கேட்டா, இது ஹுஸ்னு ஸலாத் என்று வந்திருக்கிறது. அந்த ஹுஸ்னு ஸலாத் என்றால் தொழுகைக்கு உரிய அழகு அப்படிங்கிற அர்த்தத்தை வைத்து நம்ம என்ன செஞ்சோம், இந்த வாதத்தை வைத்திருந்தோம். அது போக இன்னும் சில கூடுதல் வாதம் சொல்வதா இருந்தா, இப்ப நம்ம சப்புல நிக்கிறோம், புரிந்து கொள்வதற்காக வேண்டி வரிசையில் நிற்கும் பொழுது எப்படி நிக்கணும், ஒட்டிக்கு நிக்கணும். நீங்க சப்புல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 பேராவது ஒட்டாம நிப்பாங்க, ஒட்டிக்கு நிக்கணும் என்று சொன்னாலும் பல ஊர்களில் ஒரு 10 பேராவது என்ன செய்வாங்க, ஒரு சப்புல ஒட்டிக்கு நிக்க மாட்டாங்க. அவருடைய தொழுகை எல்லாம் பாத்தில் நேரா சொல்லுவாங்களா, ஒட்டி தான் நிக்கணும், நானும் என் பக்கத்தில் உள்ளவரும் தோளோடு தோல் ஒட்டணும். அப்படி ஒட்டாம ஊர்ஜானு ஒரு 4 விரக்கடை இடமெல்லாம் விட்டு நிக்கிறாங்க, ஒருத்தர் தோளோடு ஒருத்தர் ஒட்டாம எல்லாம் நிக்கிறாங்க. இந்த நிக்கிறதை பற்றி உங்களுடைய ஃபத்வா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, அவங்க நெருக்கி நிக்கிற சுண்ணத்தை விட்டு விட்டார்களே தவிர இதனால் தொழுகைய திருப்பி தொழ வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லுவீங்க. அந்த ஒட்டுதல் என்பது தொழுகை நிறைவேறுவதற்குரிய ஷரத்தா, அதான் கேள்வி. அந்த ஷரத்து இல்லை என்று சொன்னால் நீ சிறந்த ஒன்றை விட்டுவிட்டாய், ரசூலுல்லாஹ் வலியுறுத்தின ஒன்றை விட்டுவிட்டாய் என்று ஆகுமே தவிர தொழுகையே கூடாது என்று ஆகுமான்னா அப்படி ஆகாது. இன்னும் சொல்ல போனா நம்ம அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அவங்க வெளியூருக்கு போயிட்டு மதீனாவுக்கு வர்றாங்க, ரொம்ப காலம் வெளியூர்ல இருந்துட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரும் பொழுது உங்கள்கிட்ட நான் பாக்குறேன், என்ன பாக்குறேன்னு கேட்டா, அதாவது நீங்க தொழுறீங்கல்ல அதுல சப்புகளை சரியா சீராக வைத்துக் கொள்ளாம இருக்கிறீங்க, அதான் எனக்கு வெறுப்பா இருக்குன்னு அவர் சொல்றாரு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, புகாரில 724வது ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா, மா அன்குர்த்து செய்யன் இல்ல அன்னக்கும் லா துகீமுன ஸலா சுஃபூஃப், நீங்கள் சப்புகளை நேராக வைக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா, இதுதான் நான் உங்கள்ட்ட வெறுக்கிற ஒரே காரியம் அப்படிங்கிறாங்க. அப்ப சப்புகளை ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தின அந்த சமுதாயம், அதுல சஹாபாக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாபியன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திலுடைய சமுதாயம் சப்புகளை சீர் இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது வெறுத்தாங்களே தவிர அவங்க எல்லாருடைய தொழுகை பாத்தில் ஆயிடுச்சா, அவங்க அனைவரும் தொழுகை விட்ட குற்றவாளி ஆயிடுவாங்களா? இப்ப நம்ம அந்த பத்துவ நம்ம கொடுப்போமா? சப்புகளை விட்டு விட்டு கொஞ்சம் நினைச்சாங்க, இடைவெளி விட்டு தொழுதார்கள். அப்படி தொழுத காரணத்தினால் அவருடைய தொழுகை செல்லாமல் ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்? குறைபட்ட தொழுகை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இது இருந்து அடிக்கடி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும் போதெல்லாம் 2 நாளைக்கு கரெக்டா நிப்பாங்க, 3 நாளைக்கு ஒதுக்கிடுவாங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டுக்குருவாங்க. ஒட்டிக்கிட்டு இப்படி போய் நிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கடும் போக்கா உள்ளவங்களால அதை கடைபிடிச்சிடுறாங்க. சாதாரண மக்கள் வருவாங்க, நின்றுக்குவாங்க, இடைவெளி இருக்குதான் செய்யும்.
இடைவெளி இருப்பது பாதிப்பு என்று சொன்னால் ஒரு ஜா இருந்தா என்ன, ஒரு மீட்டர் இருந்தா இடைவெளி தானே, ஒட்டிக்கிட்டு நிக்கணுங்கிறது சட்டங்கிறீங்க. இவ்வளவு விலகுனாலும் சட்டம் முடிஞ்சு போச்சு. இப்ப இவ்வளவு விலகுனாலும் சட்டம் முடிஞ்சு விட்டலன்னு அர்த்தம். நீ இப்படித்தான் இருக்கணும் என்கிற ஒரு சட்டத்துல இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? சட்டத்தை மீறி விட்டீங்கன்னு அர்த்தம். இப்படி இருந்தா அப்ப மீறிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்கள் இப்படி செய்வதை யார் தவறு நீங்க சொல்லவும் இல்லை. தவறுன்னு சொன்னா கூட நீங்கள் சிறப்பை விட்டு விட்டீர்கள் என்றுதான் சொன்னமே தவிர உங்கள் தொழுகை பாழ்ந்து சொன்னமா? அப்ப சப்புகளுடைய தொழுகையுடைய சரத்துக்கு அப்பாற்பட்டது. தொழுகைங்கிறது ஒரு தனி செயல். தொழுகைக்கு வெளியே உள்ள இந்த காரியம் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. எந்த அளவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது சிறந்தது, அதை செய்வது தொழுகைக்கு அழகு சேர்க்கிறது, இந்த அர்த்தத்தில் தான் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால இவங்க எத்தனை ஹதீஸ் இந்த ஆய்வுன்னு சொல்லி எத்தனை ஹதீசுகளை கொண்டு போட்டாலும் அதெல்லாம் சஃபுடைய அவசியத்தை சொல்கிறது. அது இருக்குது என்று நம்மளே சொன்ன ஒரு விஷயம்தான். இந்த ஒத்துக்கொண்ட விஷயத்துக்கு இது ஆதாரம் சொல்லணும் என்பதற்காக அதை விட்டுட்டு அது தேவையில்லை என்று சொல்லிவிட்டு தான் நான் இதை சொல்றேன். இப்ப அடிப்படை என்னன்னு கேட்டா, தொழுகைக்கு அழகு சேர்க்கக்கூடியதுதான் எதை நெருக்கி நிக்கிறது என்பது. கொஞ்சம் முன்ன பின்ன நிக்கிறாங்க, சஃபுல நிக்கிறோம், ஒருத்தன் ஈரத்தை குளிச்ச ஈரம் சட்டையெல்லாம் ஈரம் சொட்ட மழையில் நினைஞ்சிட்டு வர்றான். மழையில் நினைஞ்சிட்டு வரும்போது நம்ம என்ன செய்வோம்? பக்கத்தில் ஒட்டி நிக்க மாட்டோம். ஏன்? நம்ம முன்னாடியே காஞ்ச சட்டையை போட்டுட்டு இருக்கிறோம். அவன் நிக்கிறான்னு சொன்னா, அவனோட ஒட்டணும்னு சொன்னா நம்ம சட்டை ஈரமா போயிடும், கொஞ்சம் தள்ளி நிக்கிறான் ஒருத்தன். இப்ப இவனுடைய தொழுகை செல்லான்னு சொல்லுவீங்களா? நீங்க சொன்னா சொல்லணும்ல. விலகக்கூடாது என்று சொன்னால் நெருக்கி நிக்கிறது அர்த்தம் என்னன்னு இப்ப உங்களுக்கு விளங்குது. நெருக்கி நிக்கிறது என்று சொன்னால் நெருக்கி நிக்கிறது நல்லது என்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்படுது. நெருக்கி நிக்கிறது வலியுறுத்த தான் வேணும். சில காரணங்களுக்காக வேண்டி இருந்தால் அதை மன்னிக்கலாம். காரணம் இல்லாம இருந்தால் அவனுடைய தொழுகை செல்லாது சொல்ல முடியுமா? செல்லாது சொல்ல முடியாட்டி அவன் செய்யறது என் குறை சொல்லிட்டு போறீங்க. செல்லாத ஒரு தொழுகையே பாதிக்காது, அழகு குறைகிறது. அழகு குறைந்த முறையில் அவன் தொழுகிறான். இருந்தாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்வதற்கு தடை இல்லை என்று தெரிந்தால் அதுல என்ன விவாதத்துக்கு என்ன இருக்கிறது? இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். அதே நேரத்தில் இவங்க என்ன ஒரே ஒரு ஹதீஸ் ஒன்று இன்னும் சொல்ல போனா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்கல்ல, உடம்பு சரியில்லாம போச்சு, காலில் ஒரு கால் சுளுக்கி ஏற்பட்டு அவங்களுடைய பரன்ல உட்கார்ந்துருக்காங்க. பரன்ல இருக்கும்போது சகாபாக்கள்லாம் வர்றாங்க. ரசூல்லா பரன்ல இருந்து தொழுவிக்கிறாங்க, இவங்க கீழே உட்காந்து தொழுவிக்கிறாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ்! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரன்ல இறங்க முடியாம காலில் அந்த வேதனை ஏற்பட்டு குதிரையிலிருந்து கீழே விழுந்து வேதனை ஏற்பட்டு அந்த பரன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அது சரியாகிற வரைக்கும். அப்ப தொழுகைக்கெல்லாம் போகல. அப்ப சஹாபாக்கள் இங்க வர்றாங்க, வீட்டுல பார்க்க வர்றாங்க. ரசூல்லா வீட்டு மேல இருக்கிறாங்க, இவங்க கீழே உட்கார்ந்து தொழுகிறாங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? பெரிய இடைவெளி இருக்கு, இமாமுக்கு மாமுக்கு மத்தியில பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படி டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இது ஒரு தேவைக்கு ஏற்பட்டதுங்கும் போது அதை ஏத்துக்கிறோம். அதனால இந்த டிஸ்டன்ஸ், இந்த இடைவெளி எல்லாம் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்ம கொள்கையும். புது ஆராய்ச்சிலாம் கிடையாது, அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்ப அது முடியாதுங்கிற ஒரு நிலை நமக்கு தள்ளப்படுது. இந்த விலகல் கூட வேணும்னா செய்யறோம், வேணும்னு செய்யல. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த சப்புக்கு சொன்ன சட்டங்கள் எல்லாம் தொழுகையின் சரத்துகள் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கா, தொழுகையின் சிறப்புகள் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். சரத்து என்று சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் இந்த சமூக விலகல் இருந்தா கூடாது. ஏன்? சரத்து இல்லாட்டி நீங்க ஒழு இல்லாட்டி தொழுவ முடியுமா? அந்த மாதிரி உள்ளது. சரத்து இல்லை என்று சொன்னால் அந்த தொழுகையை செல்லாதுதான். சரத்து கிடையாது, சிறப்பு என்று சொன்னால் சிறப்பு குறைவான ஒரு காரியம் நிர்பந்தத்துக்கு அது செய்யறான். அது கூட சிறப்பு குறைவான காரியம் அவன் ஒரு சேஃப்டிக்காக செய்வான் என்று சொன்னால் அதை எப்படி குற்றம் சொல்லுவீங்க? அப்படி நீங்க செய்யுங்கன்னு நம்ம சொல்லவும் இல்லை. நம்முடைய பள்ளிவாசல் அப்படி திறந்து போய் தொழுவுங்கன்னு சொல்லவில்லை. தொழுதால் தப்பா, தொழுதால் அந்த தொழுகை செல்லாதா, அதான் கேள்வி. இதை நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னா இப்ப அவங்களுடைய ஆய்வுக்கு வருவோம். யார் ஆய்வு? டிஎன்டிஜில ஆய்வு போட்டிருக்காங்க. என்ன ஆய்வு? எத்தனை ஆய்வுகளுக்கு பதிலே காணாம். இதுக்கு மட்டும் ஒரு பதில் போடுறதுக்கு குர்பானிக்கு பதில காணாம். பெருநாள் பிறை ஆய்வுக்கு அடுத்த வருஷம் சொல்றோம்னு சொன்னாங்க, 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் பதில காணாம். இப்படி நிறைய பெண்டிங் இருக்கு. ஓய்சல் கரணிக்கு பதில காணாம். குர்பானி ஒரு நாள் தான் கொடுக்கணும் நம்ம சொல்றோம், 3 நாள் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அது வாதம் நடந்துச்சு. கடைசி வாதம் நம்ம தான் இருக்கு, அவங்ககிட்ட பதில காணாம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படாம இருக்கு. இது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க சொன்னா வரவேற்போம். இதுக்கு சொன்ன மாதிரி என்ன செய்யுங்க, அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட இருந்து பதில எதிர்பார்க்கிறோம். இப்ப அவங்க ஆய்வுக்கு வாங்க. அவங்க ஆய்வு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆய்வு படிக்கணும். அப்படி படிச்சு சொல்லிடுறான். கொரோனா நோய் பரவலால் சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகி வருகின்றன. அது பிரச்சனை இல்லை. பொருளாதார நெருக்கடி, வீட்டிலே முறையும் கிடப்பதால் ஏற்படும் மன அழுத்த பிரச்சனை, நோய்க்கு எதிராக அரசு தன்னாலான தடுப்பு நடவடிக்கைகள் முயற்சித்து வந்தாலும்
நோயின் தாக்கம் பெருமளவும் குறையாதது என பல சிக்கல்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இதுவும் இந்த பத்துவாவுக்கு தேவையில்லை, சரி, பிரச்சனை இல்லை. இவற்றுக்கிடையே கொரோனா நோயின் தாக்கம் சமகாலத்தில் மார்க்க ரீதியாகவும் பல புதிய நிலைகளுக்கான அவசியத்தை ஏற்படுத்துகிறது. இதுலயும் வாதம் ஒன்றும் இல்லை. அடுத்து வீட்டில் ஜும்மா தொழுது குறித்த விஷயத்தை இது உதாரணமாக கூறலாம். இதுலயும் விஷயம் இல்லை. தற்போது சவுதி உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தாக்கம் காரணமாக அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டத்தை ஓரளவு தளர்த்தி உள்ளார்கள். அதே நேரம் நோயின் தாக்கமும் முழுமையாக குறையவில்லை. இதுவும் சரிதான். சரி, முன்பு அறவே பள்ளி வாயில்கள் கூட்டி தொழுகை நடைபெறாத நிலையில் தற்போது குறிப்பிட்ட பள்ளிகளில் அதிக கூட்டம் இல்லாமல் கூட்டு தொழுகை நிறைவேற்றி வருகின்றனர். இது உண்மைதான், நிறைவேற்றி வருகின்றனர். ஆனால் நோயின் தாக்கம் முழுமையாக குறையாத காரணத்தினால் சஃபில் இடைவெளி விட்டு சமூக விலைகளை கடைபிடித்து தொழுக வேண்டும் என்று கூறி அதை நடைமுறைப்படுத்துகின்றனர். ஆமா, அப்படிதான் படுத்துகிறார்கள். அவ்வாறான தொழுகை நடைபெறும் படங்கள் சமூக வலைதளம் எதுக்கு எல்லாத்தையும் படிக்கிறேன்னா சில விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது இருக்காதான், ஒன்னு விடாம படிக்கிறது. எதுக்கு பதில் தரணும் அதுக்கு பதில் தருவோம். அவ்வாறான தொழுகை நடைபெறும் படங்கள் சமூக வலைதளங்களில் பரவுவதால் இது மார்க்கத்தின் அடிப்படையில் சரியா, இவ்வாறு இடைவெளி விட்டு ஜமாத்துகளை நிறைவேற்றலாமா என்ற கேள்வியை சிலர் எழுப்புகின்றனர். எழுப்பத்தான் செய்யறாங்க. அப்படி தொழுவோர் இரண்டு விதத்தில் தவறிழைக்கிறார்கள் அப்படின்னு போட்டு, ஒன்று சிரமத்தை மார்க்கம் விரும்பவில்லை, வணக்க வழிபாட்டின் பெயரால் நம்மை நாமே வருத்தி கொள்ள மார்க்கம் அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பயணத்தில் நம்ம இதைத்தான் காரணம் காட்டுறோமா. அதாவது இந்த தொழுவுறவங்க ரெண்டு தப்பு செய்யறாங்களாம். ஒன்னு என்ன தப்பு செய்யறாங்கன்னா, சிரமத்தை இஸ்லாம் சுமத்தவில்லை, இப்படி ஒட்டி நின்றா எங்களுக்கு சிரமம், அதனால விலையை நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். வணக்க வழிபாட்டின் பெயரால் நம்மை நாமே வருத்தி கொள்ள மார்க்கம் அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயணத்தில் நோன்பு நோற்பதிலிருந்து சலுகை வழங்கப்படுவதும், தண்ணீரை பயன்படுத்த முடியாத நேரத்தில் தயமம் செய்ய அனுமதி வழங்கப்படுவதும் வணக்கத்தின் பெயரால் சிரமம் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றே கருத்து தருகின்றன. வணக்க வழிபாட்டின் பெயரால் சிரமத்தை நமக்கு நாமே தேடிக்கொள்ளக் கூடாது என்ற கருத்தை பின்னொரு நபிமொழியும் கூறுகின்றன. வணக்கத்தின் பேர்ல சிரமம் ஏற்படுத்தக்கூடாது வாதம் வைக்கிறாங்க. நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது. இம்மார்க்கத்தை எவரும் தனக்கு சிரமமாக ஆக்கினால் அவரை அது மிகைத்துவிடும். எனவே நடுநிலைமையே மேற்கொள்ளுங்கள், இயன்றவற்றை செய்யுங்கள், நற்செய்தியே சொல்லுங்கள், காலையிலும் மாலையிலும் சிறிது நேரமும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று இறை தூதர் கூறினார்கள். அபூ ஹுரைரா, புகாரி 39. இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாதம் ஒன்று வைக்கல. இருந்து அல்லாஹ் எழுதிய நாடுகிறான் என்று திருக்குறான் கூறுகிறது. இம்மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு எழுதிய 22:78 குரான். அல்லாஹ் உங்களுக்கு எழுதிய நாடுகிறான், அவன் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை 2:185. இதெல்லாம் ஆயத்தெல்லாம் போட்டாங்களா. இது போட்டு இன்னும் சொல்ல வர்றாங்க, வெளியில் சுற்றி திரிவதும் கூட்டாக ஒரு இடத்தில் ஒன்று கூடுவதும் கொரோனா நோய் பரவ காரணமாக அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையிலேயே பள்ளியில் ஜமாத் தொழுகை நடத்தாமல் வீடுகளில் நடத்தி வருகிறோம். சரி, அரபு நாடுகளில் இவ்வாறே கூறி வருகிறார்கள். இன்று வரை நோய் பரவல் கட்டுப்படுத்தப்படவில்லை. கூட்டாக சேர்ந்து தொழுவதில் நோய் தாக்கும் அபாயம் இன்றளவே இருக்கவும் செய்கிறது. அந்த அச்சம் இன்னும் விலகவில்லை. அத்தகைய அச்சம் பூரணமாக விளங்காத நிலையிலும் கூட்டமாக ஒன்று திரண்டால் நோய் பரவும் அபாயம் உள்ளது என்று சொல்லப்படும் போதும் அதை அலட்சியம் செய்து பள்ளிக்கு வர வேண்டும் என்பதில்லை. இதுதான் பாயிண்ட். வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, இன்னும் அச்சம் விலகல, அச்சம் கூட்டாக சேர்ந்தால் நோய் வரும்னு சொல்றாங்க. அந்த அச்சம் விலகாம இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் பள்ளிக்கு வர வேண்டும் என்பது இல்லை. வர வேண்டும் யாரு சொன்னா, வரலாம்னு தான் சொல்றோம். வர வேண்டும் வற்புறுத்த மாதிரி, நீங்க கண்டிப்பா எல்லாம் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன செய்யறாங்க, பள்ளிக்கு வர வேண்டியது இல்லைங்கிறாங்க. வர வேண்டும் என்பது இல்லைன்னா வர வேண்டியது அவசியம் இல்லைன்னு தானே சொல்றீங்க. அதுதானே எல்லாரும் சொல்றாங்க. விரும்பி நாங்க ஜமாத்தை விட விரும்பலன்னு வர்றவனுக்கு தான் இந்த பத்துவாவை கொடுக்கறாங்களே தவிர யாரும் வரணும்னு சொல்லல. அது போக இன்னும் வழக்க வழிபாட்டில் நிறைவேற்றுவதில் சிரமம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நோய் பரவும் அச்சம் முழுமையாக விலகும் வரை வீடுகளிலேயே தொழ மார்க்கத்தில் அனுமதி உண்டு எனும் போது அதை பயன்படுத்துவது எந்த தவறும் இல்லை. தவறுலன்னு சொல்றோம். எல்லாமே நம்ம மறுத்த விஷயத்தை சொல்ற மாதிரி அதுல இருக்குது. அதாவது நோய் விலகிற வரைக்கும் வீட்டுல பள்ளிக்கு போகாம வீட்டுல தொழ அனுமதி உண்டுன்னு தான் நம்மளும் சொல்றோம். எல்லாரும் அதுதானே சொல்றாங்க. அந்த சவுதியில் தொழுகக்கூடிய பத்துவா கொடுத்தாங்களே அவங்களும் அதுதானே சொல்றாங்க. வீட்டுல தொழ அனுமதி இருக்கிறது, ஆனால் வந்தால் தொழுவலாங்கிற டாபிக் ரெண்டு வித்தியாசப்படுத்தி வழங்க தெரியல. வீட்டுல தொழுக அனுமதி இருக்கிறதுனால மற்றதுக்கு அனுமதி இல்லைன்னு ஆகுமா? அதுக்கு அனுமதி இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும். வீட்டுல தொழ அனுமதி இருக்குன்னு ஆதாரம் காட்டினா பத்தாது. வீட்டுல தொழ அனுமதி இருக்குன்னா நம்மளே எந்தியுடைய பள்ளிகள்லாம் பூட்டி தானே வச்சுக்கிறோம், வீட்டுலாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. வரணும்னு கம்பல்சரி கட்டாயமா போடுறோம். அப்ப என்ன அவங்க வாதம் வைக்கிறாங்கன்னா, நோய் பரவும் அச்சம் முழுமையாக விலகும் வரை வீடுகளிலேயே தொழ மார்க்கத்தில் அனுமதி உண்டு எனும் போது அதை பயன்படுத்துவது தவறு இல்லை. ஆமா, தவறு இல்லைதான்.
பயன்படுத்தாம இருப்பதும் தவறில்லை தான். தவறில்லைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? டூ சைடு இருக்கு தானே செய்யும். இதுவும் தவறில்லை, அதுவும் தவறில்லை. அது தவறுன்னு யாருமே சொல்லவே இல்லை. வீட்டில் தொழுவதை தவறுன்னு யாரோ சொன்ன மாதிரி அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம சொல்லல. ஆனால் அவங்க தற்போது சவுதி உள்ளிட்ட நாடுகளில் செய்யப்படும் இச்செயல் எப்படியாவது பள்ளியில் தொழ வேண்டும் என்று முனைப்பு காட்டி சிரமத்தை வரவழைத்துக் கொள்வதாக அமைந்திருக்கிறது. ஒன்று கூடினால் நோய் வரும் வாய்ப்பு உண்டு என்று கூறிக்கொண்டே தொழுகையில் ஒன்று கூடுவோம் என்று சொல்வது செய்யும் முதல் தவறாகும். ஒன்று கூடுனா பரவும்டா சொல்றான், ஒட்டி இருந்தா பரவும் சொல்றானா? ஒன்று கூடுதலுக்கு அர்த்தம் என்ன? ஒன்று கூடலாம் சொல்லக்கூடியவன் தான் ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு ஒன்று கூடினால் வராதுன்னு சொல்றான்ல. ஆனா ரெண்டுமே பொய். அது என்னுடைய கருத்து வேற. அடிக்க நான் சொல்லிட்டேன், இவங்க என்னத்தை அடைச்சு போட்டாலும் அது வரத்தான் செய்யும். இவர்கள் உலக சுகாதார மையம் தப்பான ஒரு இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது போப்போ நீங்க அறிஞ்சுக்கிருவீங்க. ஆனால் இப்ப உள்ள நிலைப்பாடு பெற என்ன அர்த்தம்? ஒன்று கூடினால் பரவும் வாய்ப்பு உண்டுங்கிறானா, ஒன்று கூடி இடைவெளியை கடைபிடித்தால் ஏற்படாதுன்னு சொல்றானா? இடைவெளியை கடைபிடித்தால், ஒரு மீட்டர் இடைவெளியை கடைபிடித்தால் அப்படி ஏற்படாதுங்கிற காரணத்தினால எல்லா கடைகள் வணிக நிறுவனங்கள்ல எல்லாம் அந்த ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு ரவுண்ட் போட்டு எதுக்கு செய்யறான்? ரவுண்ட் போட்டால் அந்த அவ்வளவு அந்த கொரோனாவுடைய கிருமி ஒருவரிடமிருந்து வருவதற்கு இவ்வளவு தூரத்தை தாண்டி வராது அப்படிங்கிற கருத்தை வச்சுதான் சொல்றாங்க. அதான் அவங்களுடைய ஆய்வு பிரகாரம் உள்ளது. இப்ப ஒன்று கூடுறது எப்ப இதை நீங்க சொல்லணும்? இப்படி போய் நின்றாதான், பள்ளிவாசல்ல போய் இப்படி போய் ஒட்டிக்கு நின்றாதான் இன்னும் ஒன்று கூட்டினா வரும்னு சொல்லும்போது ஏன்டா அப்படி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அவன் அதை விலகித்தானே இப்படி நிக்கிறான். ஒன்று கூடுவதனால் வரும்னு யாரும் சொல்லல. ஒன்று கூடுவது அர்த்தம் என்ன? நெருக்கி ஒன்று கூடுவது, இடைவெளி விட்டு ஒன்று கூடுவதை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. இதை விளைக்கணும். அடுத்து அவ்வாறு வந்த பிறகு சஃபில் நாங்கள் இடைவெளி விட்டு நிற்போம் என்பது ஏற்புடையதாக இல்லை. சும்மா அது தவறேதும் இல்லை, ஏற்புடையதாக இல்லை. இப்படித்தான் பத்துவா போய்கிட்டே இருக்குது. ஏற்புடையதாக இல்லை. இடைவெளி விட்டு நிற்பது பொதுவான வணிக வளாகங்களுக்கும் கடை வீதிகளுக்கும் வேண்டுமானால் பொருந்தி போகலாம். தொழுகை என்னும் வணக்க வழிபாட்டில் இது சரியான முறையாக தெரியவில்லை. வணக்க வழிபாடு அந்த வணிக வளாகங்களுக்கு பொருந்துமா? எதனால பொருந்து? ஒரு மீட்டர் இடைவெளி விட்டும் போது வராதுல. அப்ப முதல் காரணம் பிரச்சனை இல்லை. அதே காரணம் தொழுகைக்கு இடைவெளி விட்டாலும் பொருந்துமா பொருந்தாதா? வணிக வளாகங்கள்ல ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு ஒன்று கூடலாம். ஏன் கூடலாம்? கொரோனா தொற்றுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப பள்ளிவாசல் அதே மாதிரி கூடினால் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தமா? அப்ப ரெண்டு சமமா தான் இருக்கிறது. ஆனா எந்த கோணத்தில் போடுறாங்கன்னு கேட்டா, தொழுகையை நிறைவேற்றுவதில் சஃப்புக்கு என்று சொல்லப்பட்ட முறையை சரியாக பேணுவது அவசியமாகும். அந்த முறையை சீர்குலைப்பது சரியான செயல் அல்ல. இது சீர்குலைக்கிறதா? சரி. ஏனெனில் கூட்டாக நிறைவேற்றப்படும் தொழுகையில் சஃபின் ஒழுங்குமுறை சரியாக பேண வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. நாமளும் சேர்ந்தா வலியுறுத்துகிறோம். வரிசையை ஹதீஸ்கள் நம்ம என்ன ஹதீஸ்லாம் சொல்றோமோ அதை போட்டிருக்காங்க. வரிசையை நேராக்குங்கள், ஏனையில் வரிசையை நேராக்குவது தொழுகையை நிலைநாட்டுதலில் உள்ளதாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது ஒரு புகாரி. உங்கள் வரிசையை நேராக அமைத்துக் கொள்ளுங்கள், இல்லைன்னு அல்லாஹ் உங்கள் முகங்களை மாற்றி விடுவான். அது ஒரு புகாரி ஹதீஸ். சஃபில் இடைவெளி விடப்படும் போது அது ஷைத்தான் நுழைகிறான். அது நசாயி ஹதீஸ். இப்படி எல்லாம் போட்டுட்டு இப்படி வலியுறுத்தப்பட்டிருக்குது. நாங்களும் வலியுறுத்தான் செய்கிறோம். அந்த வலியுறுத்தல் என்பது எந்த கணக்கில் உள்ளது? அதான் கேள்வி. தொழுகையின் அழகு என்று சொன்னார்கள், அதுக்கு பதில காணாம தொழுகையின் அழகு உள்ள அதான் அந்த ஆதாரம் வச்சதே என்னது? அந்த சவுதியில உள்ள உலமாக்கள் கொடுத்த பத்துவாவிலையும் மின் ஹுஸ்னி ஸலா, தொழுகைக்கு அழகூட்டுவது என்ற வாசகத்தை வைத்தான் அவங்க ஆய்வு செய்யறாங்க. நம்மளும் அந்த 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 வாசகத்தான் எடுத்து வைத்தோம். அழகூட்டுதல் என்பதனுடைய வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த வற்புறுத்தப்பட்டதெல்லாம் அழகு என்ற முறையில் வற்புறுத்தப்பட்டதா, அவசியம் என்ற முறையில் வற்புறுத்தப்பட்டதா? அந்த ஒரு ஹதீஸை வைத்து இதனுடைய அர்த்தம் என்ன, எந்த இடத்தில் இதை வைப்பது என்பது தெளிவாகி விடுகிறது. அது இது ஒண்ணு வச்சு அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் இன்னொன்னு போடுறாங்க. இதான் புது வாதமா வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட சஃபுக்கு பின்னாடி தனியா ஒருத்தர் தொழுகிறார். வரிசையா நின்ட்டாங்க. ஒரு ஆள் தனியா தொழுகிறார். அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஹால யுஈது ஸலாத்த, அவர் தொழுகை திருப்பி தொழ வேண்டும். இந்த ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸை அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வேல்யூபிள். ஏன்னா அழகுற இருக்கிறதுக்கு மாற்றமாக தொழுகை திருப்பி தொண்ணு வந்துருச்சுல, அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இந்த ஹதீஸை என்ன செய்யறாங்க, நுழைக்கிறாங்க. இதுக்கு முந்தின ஹதீஸுகள் எல்லாம் வலியுறுத்த முடியாது. தொழுகையை திருப்பி தொழணும் என்ற சட்டம் எடுக்க இயலாது. அந்த காரியத்தை செய்வது சிறப்பு, ரொம்ப ரொம்ப உயர்வானது என்று அர்த்தம் எடுக்குமே தவிர அந்த இடைவெளியை விட்டால் தொழுகை கூடாது என்கிற அர்த்தத்தை எடுக்க இயலாது. இந்த ஹதீஸிலிருந்து அதை எடுக்க இயலும். இதையும் கொண்டாந்து போட்டிருக்காங்க. எப்படி? சப்பு இருக்கிறது, ஒரு ஆள் தனியா போய் நிக்கிறாரு,
அப்ப அதுல இடைவெளியை பூர்த்தி பண்ணாமல் ஒரு வாசகத்தை போட்டுக்கிட்டாங்க பிராக்கெட்ல அவங்க மொழிபெயர்ப்புல. அப்படி நின்றார்களே ஆனால் அந்த தொழுகை வந்து யுஹிது சலாத்த, அந்த தனியா தொழுதார்ல அந்த ஆளு சப்ப வந்து சீர்குலைச்சதுனால அவர் தொழுகையை திருப்பி தொழுவார் அப்படின்ற ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது. முதல்ல வந்து இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் கிடையாது. சரியான ஹதீஸ் அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்கன்னா அதில் உள்ள அறிவிப்பாளர்கள்லாம் நம்பிக்கையான ஆளுக்கு இருக்கிறாங்க. யார் அபு முஆவியா அறிவிக்கிறாரு, அகமது பின் ஹம்பலுடைய உஸ்தாது, அவர் நல்லவர். அவருக்கு வந்து அல்மஸ்ங்கிற சொல்றாரு, அவர் நல்லவர் தான். ஷிம்ருபின் அத்தியாங்கிற சொல்றாரு, அவர் நல்ல ஆள் தான். அவர் வந்து ஹிலாலிபின் யசாபிட்ட கேட்கிறார், அவர் நல்லவர் தான். அவர் வந்து வாபிசா பின் மாபத்திட்ட கேட்கிறார், அவர் சஹாபி, அவர் தான் ரசூல்லாட்ட கேட்டார். இந்த அவ்வளவு பேருமே வாபிசாட்ட இருந்து ஹிலால் கேட்கிறாரு, ஹிலால்ட்ட இருந்து சிம்ரு கேட்கிறாரு, சிம்ருட்ட இருந்து ஆமஸ் கேட்கிறாரு, ஆமஸ்ல இருந்து அபு முஆவியா கேட்கிறாரு. இப்படிங்கிற ஒரு ஹதீஸை வைத்து ஆட்களை மட்டும் பார்த்திருக்கிறாங்க. எல்லாம் நம்பிக்கையான ஆளுக்கு தான். அதனால இது சரியான ஹதீஸ்ன்னு போட்டு தொழுகையை திருப்பி தொழணும் என்கிற அளவுக்கு உள்ளதா இருக்கிறது. இது அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஓரளவுக்கு விவாதம் நிற்கும். அப்ப திருப்பி தொழுற அளவுக்கு வலியுறுத்தப்பட்டால் கட்டாயம் ஆயிடுச்ச. அப்படின்னா பத்துவா எல்லாத்துக்கும் அங்கே கொடுக்கும். அது ஒரு விஷயம் இருக்கு. எவன் எல்லாம் ஒரு ஜான் இடவெளி விட்டானோ ஒட்டாம நிக்கிறான், டெய்லி பார்க்கணும் கேமரா சிசிடிவியை பார்த்து, டேய் நீ 6 பேர் நீ திருப்பி தொழுவு அப்படி சொல்லணும்ல. அப்ப கண்காணிக்கணும் ஒவ்வொருத்தரும். தொழுது முடிச்ச பிறகு யாரெல்லாம் இடவெளி விட்டுருக்காங்கன்னு பார்த்து அவங்க தொழுகை எல்லாம் கூடாது. பெருநா தொழுகை நிற்கும் போது அங்க ஒரு இடம்லாம் கடல்ல தொழுவோமே எக்மோர்ல அங்கெல்லாம் அங்க ஒரு இங்க ஒரு சபை குட்டி குட்டி சபா நிப்பாங்க வரிசையா இல்லாம இடத்துக்கு தகுந்தவாறு, அதுக்கெல்லாம் கூடுமான்னு அதுக்கெல்லாம் சேர்த்து 10 கொடுக்க வேண்டி வந்துடும். அது இருக்கட்டும் தனியா. இப்ப என்ன இன்னும் சொல்ல போனா இமாமு நிக்கிறார்ல, இமாமே ஒரு சப்பு நல்லா விளைக்கணும். இமாம் ஒரு சப்பு, மாமும் ஒரு சப்பு, சரியா அப்படிதான் நிக்கணும். இப்ப இடம் கம்மியா இருக்குன்னு என்ன செய்றீங்க, இமாம கொஞ்சம் இப்படி முன்னாடி வச்சுக்கிட்டு அப்படி நின்றுக்கிறீங்க. அப்ப ஒரு சப்பு ரெண்டா பிரியுது. இப்ப அவ்வளவு வருதுலையும் கூடாது. நீங்க இப்படி என்ன இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை யார் பத்துவா கொடுக்குறாங்களோ அவங்களுடைய மர்கசுகளை நாங்களும் செய்யறோம். நாங்க கூடுங்கிற கருத்துல உள்ள ஆளுக்கு சிறப்பான ஒன்றை விட்டுட்டோம்னு எடுத்துக்கிறோம். எப்படி புரியுது நான் சொல்ற விஷயம் வழங்குதா இல்லையா? இப்ப வந்து இதுதான் இமாம்னு வச்சுக்கிறோங்க. இமாம் இப்படி நிக்கிறாரு. இப்ப நிக்கிறாருன்னு சொன்னா இமாமுக்கு நின்ற பிறகு நம்ம இங்கதான் நிக்கணும். இமாமுக்கு நிக்கிறாருன்னா நம்ம இமாமை விட்டுட்டு நம்ம இமாமுக்கு பின்னாடி நம்ம வந்து நிக்கணும். நம்ம சைதாஜி இப்ப நின்று கொண்டு சப்பு வைக்கணும். இமாம் மட்டுமே தான் ஒரு சப்புல இருப்பார். இமாமுக்கு பின்னாடி நிக்கிறவரு ஒரு சப்பா நிக்கணும். இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இடம் இல்லாதனால இமாம் இப்படி நிப்பாட்டி வைத்து விட்டு இமாமுக்கு பின்னாடி யாரும் நிக்கிறது இல்ல. இமாமுக்கு இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க சப்பா, கொஞ்சம் ஒரு ஜான் இறங்கி இமாமை விட ஒரு முழம் இறங்கி நின்று இங்க இருந்து இப்படி ஆரம்பிக்கிறாங்க, இங்க இருந்து இங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இமாமைக்கு நேர பின்னாடி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஏன் முட்டை வண்டி வந்துடும் அவர்கிட்ட போய். ஏன்னா ஒரு ஜான இடம் தானே விடுறாங்க. இப்படி நீங்க தொழுவுறீங்களே. இப்ப முதல் சப்பு அவுட் ஆகி போச்சு. முதல் சப்புலயே இடைவெளி விட்டு விட்டார்கள். இடைவெளி விட்டார் 2 சப்பு ஆக்கி விட்டார்கள். முதல் சப்பை 2 சப்பு ஆக்கி விட்டார்கள். அதனால தொழுகை கூடாது என்று நீங்கள் சொல்வீர்களா? நீங்க இதை சொன்னா அதையும் சொல்லணும், தொழுகை கூடாது என்று. அதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. சும்மாவும் அப்படித்தான் நடத்தி கொண்டே இருக்கிறீங்க. எல்லா மர்கசுகளையும் அந்த பெரிய இடங்கள் இருக்கிற 1-2 இடங்களை தவிர உங்களுடைய எல்லா மர்கசுகளையும் இந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்களும் செய்யத்தான் செய்யறோம். நாங்க என்ன செய்யறோம், இதுதான் செய்யணும், வசதி இல்ல, தொழுகையை பாதிக்காது, சிறப்பு குறைவு தான் என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். உங்க கருத்துப்படி என்ன? திருப்பி சொல்லணும்னா தொழுகை செல்லாது. தொழுகை செல்லாதுன்னா செல்லாத தொழுகை தான் காலமெல்லாம் தொழுதுட்டு இருக்கீங்க. 50 பேரும் தொழுகையற்றவர்கள் ஆயிட்டீங்க. எல்லாருடைய தொழுகை பின்ன வரிசை பாழாயிடுச்சு. அந்த அர்த்தம் வராது. இப்ப இந்த ஹதீஸில் உள்ள கோளாறு என்னன்னு கேட்டா, இதுல வந்து அல்மஷ் வர்ற அறிவிக்கிறார்ல, இந்த அல்மஷ் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டா ஷிம்ருபின் அத்தியா சொன்னதாக அறிவிக்கிறார். இந்த ஷிம்ருபின் அத்தியாவிடத்துல அல்மஷ் எந்த ஒரு செய்தியும் கேட்டது கிடையாது, அவருக்கு இருக்கு சம்பந்தமே கிடையாது என்று அகமது பின் ஹம்பல் சொல்றாங்க. அகமது பின் ஹம்பல் அல் அமசு லம் யஸ்மா மின் ஷிம்ருபின் அத்தியா, ஷிம்ருபின் அத்தியா வழியாக அல்மஷ் நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாரு. அவர் நேர கேட்ட ஹதீஸ் இல்ல, அவர் சொல்லி இன்னொரு ஆளுக்கு சொல்லி அவர்கிட்ட இருந்து கேட்ட ஹதீஸ் தான் அறிவிச்சிருக்காரு. தவிர சொல்லிட்டு அல்மஷ் பேரை போட்டு விட்டுறாரு. அல்மஷ் என்ன செய்யறாருன்னு கேட்டா ஷிம்ருட்ட கேட்காம ஷிம்ரு என்பவர் யாருக்கோ சொல்லியிருப்பாரு. அந்த யார்கிட்டயே போய் இவர் கேட்கிறாரு. கேட்டுட்டு அவர் பேரை சொல்லாம ஷிம்ரு சொன்னார்னு அறிவிக்கிறார். இப்படித்தான் அல்மஷ் அறிவிக்கிற ஷிம்ருட்ட அறிவிக்கிற எல்லா ஹதீஸும் இருக்கிறது. அல்மஷ் என்பது முதல்லிஸ்ன்னு பேர் எடுத்தவர், அதாவது ரொம்ப திறமையான ஆளு, வணக்க வழிபாடு, அறிவு, ஆராய்ச்சி, கொள்கை ரொம்ப ரொம்ப உயர்த்தியான ஆளு. ஆனா தனக்கு அறிவித்த ஆசிரியரை வந்து சொல்லாமல் சமயத்தில் விட்டு விடுவாரு அப்படின்னு ஒன்னா ஒரு ஆள் இடையில விட்டுருக்கோம். இப்ப ஷிம்ருட்ட இவர் கேட்கல என்று சொன்னா ஷிம்ருக்கும் இவருக்கும் இடையே ஒரு ஆள் இருக்கிறார். அவர் யார்?
அவர் தெரிஞ்சா தான் ஹதீஸ் சரியான்னு நிரூபணமாகும். அவர் கெட்டவராக இருந்தால் ஹதீஸ் போக்கா போயிடும். அவர் நல்லவர்னு உறுதி பண்ணா தான் ஹதீஸ் நிற்கும். அப்ப இந்த சிம்ரு என்பவரை அஹ்மஸ் ஆய்வு செய்யறாங்க. இந்த அஹ்மஸ் பொதுவாகவே இந்த தத்லீஸ், அதாவது தன்னுடைய ஆசிரியரை விட்டு விட்டு சொல்லக்கூடிய ஒரு குறை உள்ளவர். அப்படி இருந்தாலும் இந்த ஹதீஸ கேட்டிருப்பாரா வேற ஹதீஸ கேட்டிருப்பாரான்னு பாத்தீங்கன்னு சொன்னா அறவே கேட்டது இல்லையா. அஹ்மஸ் அவர்கள் சிம்ரு என்பவரிடமிருந்து ஒரு செய்தி கேட்கல, கேட்காமையே அவர்கிட்ட நேர கேட்காமையே சிம்ரு சொன்னார் என்று அஹ்மஸ் சொல்றார். இது ஆத்தனிக்கான ஆகுமா? அவர் ஆக மாட்டார். அது மாதிரி இவர் இந்த காரணத்தினாலேயே சுலைமான் பின் மஹரான் அவர் பேரு, அஹ்மஸுடைய நிஜ பேரு சுலைமான். அவர் முஹத்திஸுல் கூஃபாவுடைய பெரிய முஹத்திஸ், இவர் பெரிய காரி. ஆனா காண தல்லிசு, இவர் தத்லீஸ் பண்ணக்கூடிய ஆளை விட்டுருவாரு. ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட கேட்டுவிட்டு அவர் சொன்னதா சொல்லி விட்டுருவாரு. இடையில உள்ள ஒரு ஆளை விட்டுட்டு சொல்லிடுவாரு. வசபவி தாலிக்கல் கராபிசி ஒரு நசாயி ஒரு தாரகுத்தின்னு உகைரும், இந்த குறை அவற்றை இருப்பதாக நசையி தாரகுத்தினி கராபிசி என்பவர்லாம் சொல்றாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் நினைஞ்சிருக்காரு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இப்னு ஹஜர் இந்த ஹதீஸை போடும்போது சொல்றாரு, இந்த ஹதீஸ் எல்லாம் சரியானதுதான், ஆனா அஹ்மஸ் தத்லீஸ் பண்றாரு, அது இல்லாட்டி சரியான ஹதீஸ் தான் அப்படிங்கிறார். அஹ்மஸ் தத்லீஸ் பண்ணிட்டார். அப்ப என்னன்னு கேட்டா இந்த ஹதீஸ்ல ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அஹ்மஸ் என்பவர் சிம்ரிடத்துல கேட்கலன்னு சொன்னா அவர் வேற யார்ட்டே கேட்டிருந்தார் சொன்னா அவர் சொல்லப்படல, அவர் சொல்லப்படணும். அவர் வந்தா தான் அவர் யாருன்னு நாங்க ஆய்வு செய்ய முடியும். அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஹதீஸ் ஆதாரத்துக்கு நிக்காத ஒரு ஹதீஸ். அதனால தொழுகை திருப்பி தொழணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க இயலாது. அப்படி எடுத்து நீங்க பேச்சு எடுத்தீர்களே ஆனால் எங்க எல்லாம் சஃபுட இடைவெளி வருதோ, சஃபு இடைவெளி தானே உங்களுக்கு பிரச்சனை, அதுக்கு எல்லாம் இந்த ஃபத்வா நீ கொடுக்கணும். சஃபு இடைவெளியில கொஞ்சம் ஒரு ஜான விட்டு இருந்தாலும் சரி, கொஞ்சம் சின்ன இடைவெளி இருந்தாலும் சரி, ஏன்னா சின்னது பெருசு கணக்கு இல்லை, ஒட்டினா ஒட்டி தானே இருக்கணும், ஒட்டி நில்லுன்னா ஒட்டி நிக்கணும். இப்படி வந்துட்டாலும் அது தொழுக கூடாது. ஒரு ஆள் இப்படி நின்றாங்கன்னா தொழுக கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வரணும். இது ஒரு ஆதாரமா காட்டிட்டாங்களா? மற்ற ஹதீசுகள் எல்லாம் சஃபுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஹதீசுகள், அதுல மாற்று கருத்து கிடையாது. நாங்களும் சிறப்புன்னு தான் சொல்லுகிறோம். இந்த ஹதீஸ் தான் தொழுகையை செல்லாதுன்னு சொல்லக்கூடிய ஹதீஸ். ஆனா இது அது நிக்காது. அடுத்து என்ன, வரிசைக்கு பின்னால் தமிழ், அதுக்கு அந்த ஹதீஸ் தமிழ் போடுறாங்க. சரி, இவ்வளவு வலிமையாக சொல்லப்பட்ட சப்பின் ஒழுங்கை சரியாக பேணாமல் ஆங்காங்கே இடைவெளி விட்டு தொழுவது இன்னொரு பிழையாகும். இச்செயல் சப்புக்கென்று சொல்ல முறையை மாற்றுவது போல் அமைந்துள்ளது. ஆமா, சொல்லப்பட்ட முறைக்கு மாற்றமா தான் இருக்கு, யார் இல்லைண்டா, சொல்லப்பட்ட முறைக்கு மாற்றம் தான். அந்த முறை கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு முறையா, அது விரும்பத்தக்க ஒரு முறையா, அதான் கேள்வி. விரும்பத்தக்க ஒரு முறை மாறி இருக்குது. மாறணும்னு இப்படி சொல்லுவாங்க, இருக்க கூட சொல்ல மாட்டானே. இப்படி ஒட்டிக்கு நிக்கிறதுக்கு இப்படி நிக்கிறது ஒன்னா, எவன் சொல்லுவான் ஒன்னா இருக்கு? மாற்றத்தான் படுகிறது. அந்த மாற்றப்படுவதில் உள்ள அந்தஸ்தின் ஆய்வு எப்படி செய்யணும்? இதுக்கு மார்க்கத்தில் உள்ள நிலை என்ன? இதை செய்யாவிட்டால் தொழுக கூடும் கூடாது என்கிற வருமா, அல்லது சிறந்ததை விட்டு விட்டார் என்று வருமானதை நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். வேற எந்த கான்செப்ட் எடுக்க தேவையில்லை. அடுத்ததாக நோயின் காரணத்தினால் தான் இவ்வாறு செய்யப்படுகிறது என்று கூறி நியாயப்படுத்துவதும் சரியல்ல. நோயின் காரணத்தினால் மார்க்கம் என்ன சலுகையை வழங்குகிறதோ அதன் வடிவம் மாற்றாமல் பயன்படுத்த தவறில்லை. ஆமா, அதை நாங்களும் சொல்லத்தான் சொன்னோம். அதை என்ன செய்யறாங்க, நோயை காரணம் காட்டி தான் இப்படி செய்யறோங்கிறோம்ல. இது நோயே காரணம் இல்லப்பா, சும்மா ஒருத்தன் செய்யறான். அப்ப உன்னுடைய நிலைமை நம்ம கேள்வியெல்லாம் என்னன்னு கேட்டா, அந்த முறையை மாத்தி இதுதான் சுண்ணத்தான முறைன்னு யாரும் கூட சொல்லல. இப்பவும் நம்ம சொல்றோம், சேர்ந்துதான் நிக்கணும், ஒட்டிதான் நிக்கணும். அதான் இஸ்லாத்தினுடைய சப்புடைய ஒழுங்கு, அதில் மாற்றம் கிடையாது. நோயினால இருக்க நோயே வேணாம், சும்மா நிக்கிறான் ஒருத்தன் இடைவிட்டு நிக்கிறான், அந்த தொழுகை செல்லுமா செல்லாதான்? டாபிக் அதுதான். தொழுகை செல்லுமா செல்லாதாங்கிறது தான், காரணம் பிரச்சனை இல்லை. தொழுகை செல்லாது என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அது மாதிரி உள்ள எல்லாரும் செல்லாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்குரிய ஆதாரத்தை நீ காட்டுங்க. செல்லாதுன்னு உங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியல. என்ன காட்ட முடியுது? சிறப்பி சொன்ன ஆதாரத்தை காட்ட முடிகிறது. அப்ப செல்லாது செல்லும்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் நோய்க்கு விலகி நின்றா என்ன, சும்மா விலகி உங்களுக்கு என்னண்டா? அவன் நோயை காரணம் காட்டி விலகி நிற்பான். நோயே இருக்காது, அவன் பீடி குடிச்சு வந்திருப்பான், பக்கத்துல இருந்தா வாட வந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்பான் ஒருத்தன். சில ஆளுங்க சிகரெட் குடிச்சு வந்துருவாங்க, பக்கத்தில் நிக்க முடியாது. அடுத்த சப்புல நிற்கும் போது நம்மள இப்படி என்ன செய்வோம், ஒரு ஜான் 1.5 ஜான் ஒதுங்கி நிற்பாங்க. நிறைய பேர் பள்ளியில பாக்குறோம். இவன் தொழுக கூடாது. அப்ப எத்தனையோ காரணத்துக்கு ஒருத்தன் ஒதுங்குவான், ஒட்டி தான் நிக்கணும். ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டிய, காரணம் இல்லாமையோ கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒருத்தர் நின்றான்னு சொன்னா அவனோட உடல் அமைப்பு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நல்லா இருக்குன்னு நிற்பான். ஏதோ காரணத்துக்காக வேண்டி தொழுக கூடுமா கூடாதா? ஏன்டா ஒட்டாம இருக்குன்னு கேட்கலாம் அவன்கிட்ட போய். அது ஒரு விஷயம். அவன் தொழுது முடிச்சுட்டான், உங்க தொழுகை செல்ல, அதுக்கு திருப்பி தொழுன்னு சொல்ல முடியுமா? இதுதானே இப்ப பஞ்சாயத்தா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, அந்த சப்பு இடைவெளியெல்லாம் பேணப்படுறது நோயினாலன்னு நாங்க சொல்லவே இல்லை.
எந்த காரணம் சொல்றோம்னு கேட்டா, இது வலியுறுத்தப்பட்டது கட்டாயம் என்ற அடிப்படையிலையா, சுன்னத் என்ற அடிப்படையிலையா? இந்த ஹுஸ்னு என்கிற வார்த்தையிலிருந்து இது ஒரு விரும்பத்தக்கதுதான் என்று தெரிகிறது என்றுதான் எல்லா ஆய்வாளர்களும் சொல்றாங்க. அஹ்மது பின் ஹம்பல் தவிர எல்லா ஆய்வாளர்களும் என்ன செய்யறாங்க, இது சப்புல இடைவெளி விட்டால் அவனுடைய தொழுகைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத வெளி விஷயம் இது, இது ஒரு அழகூட்டுவது, சிறப்பு சேர்ப்பது என்பதுதான் எல்லாரும் அது புரிகிறாங்க. எதை வச்சு புரிகிறாங்க? மின் ஹுஸ்னி ஸலா, தொழுகையின் அழகு என்பதை வைத்து புரிகிறாங்க. அதனால இன்னொரு விஷயம், நோயின் காரணத்தினால் மார்க்கம் என்ன சலுகையை வழங்குகிறதோ அதை அப்படியே வடிவம் மாறாமல் பயன்படுத்த தவறு இல்லை. இது நோயின் காரணம் நாங்க சொல்லவே இல்லை. காரணம் இல்லாம இருந்தாலும் கொடுக்குறோம். காரணம் இல்லாம இருந்தாலும் இப்ப ஒரு காரணம் இருக்குது, அது ஒரு விஷயம். காரணத்துக்கு செய்யறான். ஆனா காரணம் இல்லாம ஒருத்தர் சப்பை விட்டு இடைவெளி விட்டாருன்னு சொன்னா, ஒருத்தர் விட்டாருன்னா 10 பேர் விட்டாரு, ஒரே சட்டம் தானே. அதாவது சப்பு சப்பா விடும்போது நீங்க பிரச்சனை ஆக்குறீங்க. ஒரே சப்புல ஒரு ஆள் நிக்கிறவங்க இடைவெளி விட்டுட்டான் ஒருத்தன், ஒரு தூணு இருக்கும், அந்த ரெண்டா முட்டிக்கிட்டு நிற்கும் போது தள்ளி போய் நிற்பான் ஒருத்தன். இப்படி எல்லாம் சப்புகளை நிற்கும் போது இப்ப என்ன ஆகும்? அவங்களோட தொழுகை எல்லாம் கூடாதா? யாருடைய தொழுகை கூடாதுங்கிறது? இங்கிட்டு உள்ளவன் தொழுகையா, அங்கிட்டு உள்ளவன் தொழுகையா? யாருடைய தொழுகை கூடாது அப்படிங்கிற ஒத்தனுடைய தொழுகை கூடாது, மொத்த சப்புகை கூடாதான்னு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல நீங்க சொல்வதாக இருந்தால், இதை தொழுகையை இல்லாமல் ஆக்கும் செயல் நீங்க நிரூபித்தீங்கன்னா செய்யுங்க. ஜமாத் தொழுகைக்கு ஒன்று வலியுறுத்தப்பட்டிருக்கு, சுன்னத் என்று வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த இடத்தில் வைத்துவிட்டு அதை மீறக்கூடாது நாங்கள் வலியுறுத்துவோம். மீறணும் என்பதற்கு அவனுக்கு தோன்றிய ஒரு காரணத்துக்காக வேண்டி மீறிக்கிட்டான் என்று சொன்னால் அப்ப என்ன இல்ல, அவன் சுன்னத்தை பேணல. ஜமாத்து கிடைக்குமா கிடைக்காதான், அதான் தொழுகை செல்லுமா செல்லாதான், இதுதான் அடிப்படையான விஷயம். அது போக இது ஒரு விஷயமாச்சா, அது உதாரணமா காட்டுறாங்க. 4 ரக்காத் தொழுகை நின்று தொழ முடியாது என்று சொல்லும் போது அவர் அமர்ந்து தொழலாம். நோயாளி 4 ரக்காத்தை 2ஆக சுருக்கி கொள்கிறேன் என்று சொல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கட்டாயப்படுத்தினார்களோ அதை கட்டாயம்னு சொல்லுங்க, கட்டாயப்படுத்தாத ஒன்றை கட்டாயம்னு சொல்லாதீங்க என்ற இந்த தலைப்பில் உள்ள ஒரு விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒன்றை செய்வதாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதே எப்படிதான், நீ நெருக்கி நிற்பது நல்லது, அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன போச்சுன்னு சொன்னா உன் தொழுகைக்கு பாதிப்பு இல்லை. அதான மொத்த ஹதீஸுடைய அர்த்தம். ரசூலுல்லாஹ் எந்த அந்தஸ்தில் சொன்னார்களோ அந்த அந்தஸ்தில் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி உள்ள உதாரணம் காட்டுறாங்க. இதே மாதிரி தான் என்ன இஷ்டத்துக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, பள்ளியில் வரிசை முறையை பேணி கூட்டாக தொழுவது, அவரவர் வீடுகளில் தொழுவது ஆகிய 2 விஷயங்கள் இப்ப உள்ளது. இவ்விரண்டில் ஒன்று, நோயை காரணம் காட்டி ஜமாத்துக்கு வராமல் வீடுகளில் தொழலாம். இல்லை என்றால் பள்ளியில் சஃபை பேணி ஜமாத்தாக தொழலாம். இரண்டும் இல்லாமல் பள்ளியில் ஆங்காங்க நின்று கொண்டு சஃபின் முறையை மாற்றி தொழுவது என்பது தவறானதாகவே தோன்றுகிறது. எல்லாம் தோன்றுகிறது, கருதப்படுகிறது, நல்லது இல்லை, இப்படித்தானே செய்யறாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு புறம் கொரோனா நோய் பரவுகிறது என்று கூறிக்கொண்டு இன்னொரு புறம் பள்ளியில் இடைவெளி விட்டு ஜமாத்தாக தொழுது கொள்ளலாம் என்கிறார்கள். இது என்ன 2 முரணு? கொரோனா பரவத்தான் செய்யுது, இடைவெளி விட்டு தொழவும் செய்யறாங்க. என்ன முரணுன்னா, இடைவெளி விட்டா பரவாதுங்கிறா நிக்கிறாங்க, அதுக்கு முரண் ஒன்றும் கிடையாது. நோய் பரவுகிறது என்றால் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதில்லை, வீடுகளில் தொழுது கொள்ளலாம். நாங்களும் சொல்லத்தான் வீடுகளில் தொழலாம். வீடுகளில் தொழுகிறது யாரை மறுத்ததுக்கு பதில் சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. வீடுகளில் தொழுவது தடையா செஞ்சிருக்கிறோம், தாராளமா வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். பள்ளியில் ஜமாத்தாக தொழுவது என்றால் சஃபின் ஒழுங்குமுறையை சரியாக கடைபிடித்து தொழ வேண்டும். இரண்டும் இல்லாமல் சஃபில் இடைவெளி விட்டு தொழுவது என்பது மார்க்க ஆதாரங்களின் படி எடுக்கப்பட்ட முடிவாக தெரியவில்லைன்னு முடிச்சுட்டாங்க. இப்ப இதுல என்னன்னு கேட்டா, இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையுடைய அழகுன்னு சொன்னாங்கல்ல, அது எப்ப சொன்னாங்கன்னு பாருங்க. தொழுகையுடைய அழகுங்கிறாங்கல்ல, அந்த முழு ஹதீஸை பார்த்தீங்கன்னா அது விளங்கிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாமை எதுக்கு ஏற்படுத்தி இருக்குன்னு கேட்டா பின்பற்றுவதற்கு தான் ஏற்படுத்திருக்கு. இன்னமா ஜுஇலல் இமாமு லியூத்தம்ம பிஹி, இமாம்னு ஒருத்தர் நம்ம ஏற்படுத்தின எதுக்குன்னு கேட்டா பின்பற்றி சொல்வதற்கு தான். ஃபலா தகுத்தளிப்பு அழகி, பின்பற்றுவதில் எந்த ஒரு முரண்பாடு செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் பின்பற்றுதல் அது இருக்கா இல்லை? இதுல அல்லாஹ் அக்பர்னோட அவன் அல்லாஹ் அக்பர்ங்கிறான்ல, பின்பற்றுதல் வந்துருச்சு. சரி, அதை கொஞ்சம் விளக்குறாங்க. ஃபைதா ரக்கஅ ஃபர்கவு, அவர் ருக்கு செஞ்சா நீங்க ருக்கு செய்யுங்க. இது இந்த இடைவெளி விட்டு இருப்பல வருமா வராதா? வரும். ஃபைதா கால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ஃபக்கூலு ரப்பனா லக்கல் ஹம்து, அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லும்போது நீங்க ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லுங்க. அப்படித்தானே சொல்றாங்க, வேற மாதிரி சொல்றாங்களா? அது கரெக்டா இருக்குது. ஒய்தா சஜத ஃபஸ்ஜுது, சஜிதா செஞ்சா இமாம் சஜிதா செஞ்சா நீங்களும் சஜிதா செய்யுங்க, அதுவும் அதே மாதிரி இருக்குது. ஒய்தா சல்லா ஜாலிசன், அவர் உட்கார்ந்து தொழுதாரையானால் இப்ப சல்லு ஜுலுசன் அஜ்மூன், நீங்களும் உட்கார்ந்துட்டு சொல்லுங்க எல்லாரும். இப்படிதான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இது வரைக்கும் சொல்லிட்டாங்களா? அதுக்கப்புறம் வகீமுஸ் ஸஃப பிஸ்ஸலா, தொழுகையில சஃப நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். இப்ப இன்ன இகாமத்த ஸஃபி மின் ஹுஸ்னி ஸலா, தொழுகையில் சஃப நிலைநாட்டு தொழுகைக்கு அழகு சேர்ப்பது அது கட்டாயம்.
அது அழகு சேர்ப்புன்னு சொல்லல பாருங்க. இமாம் ருக்கு செய்தால் நீ முந்தி ருக்கு செஞ்சேன்னு வை, நீ தொழுகை செல்லாது. ஏன்? இமாமுக்கு முந்தி ருக்கு செஞ்சா நீ பின்பற்றலையே, ஜமாத்து செல்லாது. அப்ப இமாமுக்கு பின்னாடி செய்யலாம், கொஞ்சம் முன்ன பின்ன செய்யலாம். முன்னாடி வந்து இமாம் சஜிதா செய்ய வந்து ஒருத்தன் சஜிதா செஞ்சுட்டான், அப்ப என்னவாயிரும்? அவன் இமாம் இதை தொழுகை அழகுல சேருமா, இவன் தொழுகையை ஃபாலோ பண்ணிட்டு வருமா? ஃபாலோ பண்ணா தானே ஜமாத்தே வரும், ஃபாலோ இல்ல. அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது சஃப சொல்லும் போதுதான் இது அழகு, அது அவசியம், அது அவசியம்ங்கிற மாதிரி ஒரு ஆர்டரா சொல்லிட்டு வந்து இது அழகு சேர்க்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால தொழுகையுடைய முக்கியமான ஜமாத்துடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, அவர் தக்பீர் கட்டும்போது நம்ம தக்பீர் கட்டணும், குனியும் போது குனியணும், நிமிரும் போது நிமிரணும், நெருங்கி நிக்கணும் சுன்னத்து, அவசியமான சுன்னத்து, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. வரிசையா நிக்கணும், அதுவும் வரிசையா நிக்கிறோட பேணப்படுது. இப்ப இடைவெளி நிக்கிறாங்களே, அந்த கோடு போட்ட மாதிரி தான் நிக்கிறாங்க, ஆளாள் இப்படிலாம் நிக்கிறது இல்ல, இடக்கு முடக்கா நிக்கிறது இல்ல. இப்ப இந்த இடைவெளி தான் இருக்குமே தவிர நேரத்தான் இருக்கும். ஒரு சஃபு என்பது அந்த முசல்லாவில் ஒரு வரிசைக்கு நேரம் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தருடைய இடைவெளி தான் வித்தியாசம் வருமே தவிர சஃபு சீர்படுத்துவதில் ஒரு பகுதி நிறைவேற்றப்படுது. என்ன பகுதி? நேர நூல் பிடிச்ச மாதிரி நிக்கணும், நூல் பிடிச்ச மாதிரி நிக்கணும் என்பது கரெக்டா பண்றாங்க. இடைவெளி இல்லாம நிக்கணுங்கிறது செய்யல. அப்படி செய்யல என்பதனால வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தை விட்டார்கள் சொல்லுங்க, தொழுகை செல்லாதுன்னு சொல்லாது. அதான் கேள்வி. கேள்வி என்னது? தொழுகை செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. இப்படிதான் அடிப்படையான ஒரு விஷயம். அதனால வந்து இவங்க செஞ்ச எல்லா வாதங்களுமே எப்படி இருக்குன்னு கேட்டா, பள்ளியாசலுக்கு நம்ம வந்து இப்போ வந்துதான் ஆவணும்னு சொன்ன மாதிரியும், வீடுகள்ல தொழவே கூடாது கண்டிப்பா வந்துதான் ஆவணும் என்று சொன்ன மாதிரியும் அவங்களுடைய வாதம் இருக்கிறது. நாம என்ன சொல்லுகிறோம்? நீங்க வீடுகள்லாம் தொழுவுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஒருவர் வந்து எனக்கு பள்ளியாசல் இல்ல, ஜமாத்து தொழுது பழகிட்டேன், அப்படி மறந்து போயிடுறேன், நான் பள்ளியாசல் ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து அந்த நிர்வாகம் அனுமதித்து அந்த பள்ளியும் விசாலமா இடமும் கொடுக்கும் என்று சொன்னால், அப்படி வந்து தொழக்கூடியவர் வந்து வேற மாதிரி பிடிச்சிட்டு போயிருவாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது சரி, நம்ம பொதுவாகவே நம்ம இடைவெளி விட்டால் தொழுகையை பாதிக்காது. நல்லா நோய்க்காக கிடையாது, நோய்னு சேர்த்து ஆய்வு செய்யறாங்க. நோய் மேற்றில் நோயே இல்லாம ஒருத்தர் இடைவெளி விட்டால் தொழுகை பாழாகுமாண்டா? பாழாகாது. நாங்க அதே மாதிரி நின்றுட்டு போறோம். எது பாழாகாது அதை வந்து எங்கள் வசதிக்காக வேண்டி நாங்கள் நின்று கொள்றோமே தவிர தொழுகையை பாழாக்கும் ஒரு காரியத்தை நாங்கள் செய்யல. அப்படின்னு செய்வார்களேயானால் அதையே நீங்க குற்றம் பிடிக்கிறீங்க. அது சில பேர் ஜமாத்தை வந்து ரொம்ப உயிர் போல நினைக்குவாங்க, ஜமாத் தொழுகைய அதை விட அவங்களுக்கு முடியாதுன்னு நினைத்தார்கள் என்று சொன்னா, அது பள்ளிவாசலும் பாழடைஞ்சு போயிடக்கூடாது, பல மாதங்கள் பூட்டப்பட்டு கிடைச்சுன்னு சொன்னா பள்ளி அதுக்காக கொஞ்சம் பேராவது தொழுவணும் அப்படின்லாம் ஒரு நினைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்படி இருந்தார்கள் என்று சொன்னா அவங்களுக்கு உள்ள அந்த உரிமையை நீங்க யார் தடுக்கிறதுங்கிறான். நாங்களும் போக போறதில்லை, நாங்களே போறதில்லை, நீங்களும் போக போறதில்லை. அது நம்ம நடந்து எல்லாமே வீட்டுக்குள்ளாம் தொழுதுட்டு இருக்கிறீங்க. ஆனா நம்ம கேள்வி என்ன? அப்படி விரும்பக்கூடிய ஒரு 10% 5% இருந்தால் அவர்கள் போய் நோய் வராதுங்கிறதையும் கடைப்பிடிக்கிறாங்க. மார்க்கத்திலையும் இது வந்து தொழுகை பாதிக்காது, தொழுகையில் குறைவு ஏற்படுத்தும். ஜமாத்துல தொழுகையில் குறை ஏற்படுத்தாது. ஜமாத்து 27 மடங்குல அல்ல என்ன செய்யலாம், அதாவது ஒரு குறைவு ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இது வந்து ஒரு அழகு சேர்க்கிற ஒரு விஷயம் தான். ஒரு நிர்பந்தத்துக்காக நம்ம அழகு சேர்க்காத காரியத்தை, அழகு சேர்க்கிற காரியத்தை சும்மா கூட விட்டுடலாம்ல. லோகரு தொழுகைக்கு முன் சுண்ணத்து பின் சுண்ணத்துன்னு இருக்குன்னு வைங்களேன். ஒருத்தன் தொழில குற்றவாளியா? சுபுக்கு முன் சுண்ணத்து இருக்குது, அதை ஒருத்தன் தொழுவல, சுபு மட்டும் தொழுதுட்டு போயிட்டான், அவனுக்கு என்ன சொல்லுவீங்க? உன்னுடைய வரல தொழுகை கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா? அப்படி சொல்ல மாட்டோம். சுண்ணத்தை விட்டுட்டார். அப்ப சுண்ணத்தான ஒன்றை வந்து சும்மா ஒரு காரணம் இல்லாம விட்டா கூட அவர் குற்றவாளி கணக்கில் வருவாரா? குற்றவாளியில வராது. அவருடைய இபாதத்து பாழாகுங்கிற கணக்கில் வருமா? அவர் அடிப்படை நம்ம என்ன வாதம் வைக்கிறோம் என்று கேட்டால், இது வந்து தொழுகையை பாதிக்கும் என்ற காரணத்தை காட்டுங்க. இந்த ஆதாரம் காட்ட வரைக்கும் உண்மை நிற்காது. இந்த ஆய்வு முழுசா இப்ப நிற்கும். இப்படி சப்ப இடைவெளி விட்டால் அவன் தொழுகை செல்லாது. அதுக்கு நீங்க ஆதாரம் காட்டிட்டீங்கன்னா அது கொரோனாவா இருந்தாலும் சும்மா இருந்தாலும் நாங்களும் கூடாதுன்னு எல்லாத்தையும் கூடாதுன்னு சொல்லணும். அது சொல்லும்போது என்ன செய்யணும்? நம்ம ஜமாத்துகள் அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற எதுவாக இருந்தாலும் அது மாதிரி செய்யக்கூடாது என்றும் அதை பத்துவாவோட தெளிவுபடுத்தி என்ன செய்யணும்? நம்மள்கிட்ட உள்ள தவறுகளை விளக்குற வகையில் அந்த பத்துவா இருக்கணும். அதனால இவங்க எல்லாமே ஒத்துக்கு நம்ம எதை சொல்றோமோ அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? வீடுகளில் தொழுதா தப்பா? யார் தப்புன்னு சொன்னா? வீடுகளில் தொழுது தப்புன்னு சொல்லல, கண்டிப்பா போகணும்னு சொல்லல. வந்தால் என்னங்கிற நிலைமை, வந்தால் என்னங்கிறதுக்கு ஒரு தீர்வு சொல்லும் பொழுது என்னமோ மைக்க போட்டு கூப்பிட்டு கண்டிப்பா வந்து ஆகணும்னு சொன்ன மாதிரி இழுத்து கொண்டா அப்படி நிப்பாட்டின மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஆய்வு பண்ணக்கூடாது. அப்ப ஆய்வுடைய அடிப்படை விளங்கிக்கிறங்க. இந்த சப்புடைய எத்தனை வசனங்கள் ஹதீஸில் வலியுறுத்தினாலும் அது என்ன மாதிரியான வலியுறுத்துதல் என்றால் சிறந்தது என்ற வலியுறுத்துதல், நன்மை அதிகம் என்ற வலியுறுத்துறதான் தவிர அது இல்லாவிட்டால் தொழுகை கூடாது என்கிற வலியுறுத்தல் இல்லை. இதை வழங்கி கொண்டால் குழப்பம்